மதசார்பற்ற அரசியல் கட்சி மாதிரி தான் நாடகம் ஆடுனாங்க. இன்னைக்கு தான் அவங்களுடைய உண்மையான முகம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சு. 19 ஆட்சிக்கு வந்தது காரணம் என்ன? பிரதமர் வேட்பாளரை கூட சரியாக நியமிக்க முடியலங்கிற அவசியமே இல்லை. அந்த சொல்றது கூட திராணி கூட இல்லையே காங்கிரஸ். இருக்கும்னா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. மாநிலங்களுக்கு ஏற்ப கூட்டணி. யூபியில வந்து பெரிய தொகுதி, இந்தியாவிலேயே பெரிய தொகுதி, அதிகமான உறுப்பினர்கள் வச்சு செல்லக்கூடிய தொகுதி. இப்போ அங்க அகிலேஷ் யாதவோட கூட்டணியில் இருக்கீங்க. ஒருவேளை அவங்க அதிகமா வெற்றி பெற்றுட்டா அவங்களுக்கு நீங்க வந்து விட்டு கொடுத்துருவீங்களா? அர்ஜுன் படம் மாதிரி ஒரு வருட பிரதமர்னு சொல்லி காங்கிரஸ் வந்து நியமிப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஒருவேளை அமித்ஷாக்கு அச்சம் வந்துருச்சா? கூட ராஜஸ்தான்ல பேசும்போது என்ன சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இந்துக்கள் சொத்துக்களை பிரிச்சு இஸ்லாமியிட்ட கொடுத்துருவாங்க. அப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. யூபியில 40 சீட் பிஜேபி வருது, ஆச்சரியப்படுறதுன்னு சொல்றீங்களே, அதுவுமே உண்மைதான். அது அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை இந்துத்துவா. அப்ப அந்த இந்துத்துவங்கிற ஆதிக்கம் குறைஞ்சிருச்சு. நிச்சயமா குறைஞ்சிருச்சு. எங்களுக்கு இருக்கின்ற ஒரு கடைசி வாய்ப்பா தான் நாங்க பார்க்கணும். ஏன்னா இந்த முறை நீங்க பிஜேபி விட்டுட்டீங்கன்னா இதன் பிறகு இந்தியாவில் தேர்தல் நடக்குமான்னு தெரியாது, இந்தியாவில் சட்டம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா காங்கிரஸ்ல இருந்து பல வேட்பாளர்கள் பாஜக இணைந்துலாம் பார்க்க முடியுது. ஆமா, இது ஏன் நடக்குது? இல்ல அவங்க தாவுறப்போ குற்றச்சாட்டை வச்சுட்டு தானே தாவுறாங்க காங்கிரஸ் மேல. தாக்கு பிடிப்பாரா செல்வப்பெருந்தகை அண்ணாமலைக்கு ஈக்குவலா? ஆர்எஸ்எஸும் வேணாம், பாஜகவும் வேணாங்கிற மாதிரி ராகுல் பேசியிருக்காரு. அது எப்படி செயல்முறைக்கு எடுத்துக்க முடியும்? உண்மையிலேயே அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து மிக திறமைசாலிகள் இருந்தாலும் இந்த களத்தில் இருக்கவங்க பூரா கூட காமெடி பீஸ். சரிங்களா? இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காக சும்மா நாட்டிக்கு வந்து 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 கஞ்சா கட்சி, போதைப் பொருள் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு மூஞ்சதுக்கு இப்போ எங்க வச்சுப்பாங்க? இப்போ அவங்க வெளிநாடு இருந்து வருது நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஃபேக்டரி வச்சிருக்காங்க. குஜராத்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. உள்ள ஃபேக்டரி வச்சு உள்ளே தயாரிக்கிறான். போதைக்கு ஜிஎஸ்டி போட்டு வித்துறாங்க குஜராத்ல. அந்த அளவுக்கு தெளிவா பிசினஸ் பண்றாங்க. கர்நாடகாவில் பிஜேபி மண்ணகவ போகுது. 28 தொகுதிகள்ல 28 தொகுதிகளும் பிஜேபி வராது. இந்தியாவில் உள்ள எல்லா அயோக்கிய பயல்களையும், எல்லா திருட்டு பயல்களையும் நீங்க வந்து அழகா பாஸ்போர்ட்டை கொடுத்து, விசாவை கொடுத்து வெளிநாடு தப்பிச்சு போகணும். எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இனியன் ரோபர்ட் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். நாடாளுமன்ற தேர்தல் வந்து தமிழகத்தில் முதல் கட்டமாக முடிஞ்சிருச்சு. இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக போகுது. காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் நேருக்கு நேரும் பல இடங்களில் மோதுறாங்க. பல விதமான சர்ச்சைகளும் வருது, விமர்சனங்களும் வருது. நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகியாக எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலை? மாற்றம் எப்படி நிகழும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு மாற்றத்துக்கான தேர்தல், அதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டாம். ஏன்னா 10 வருஷம் மோடியினுடைய ஆட்சியில் அவர் சொன்ன எந்த வாக்குறுதியுமே அவரே நிறைவேற்றலை. 2014 அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்டாருன்னு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி ஃபிளாஷ்பேக்கை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன சொன்னாரு? 2014 நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஊழலை ஒழிப்பேன், கருப்பு பணத்தை ஒழிப்பேன், வேலை வாய்ப்பை அதிகரிப்பேன், இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன், டாலருக்கு நிகராக இந்திய ரூபா கொண்டு வருவேன். இப்படி நிறைய 14 அதை சொன்னாலும் 19 மீண்டும் மக்கள் ஆட்சி கொடுத்துருக்காங்கல்ல. இல்ல 19 ஆட்சிக்கு வந்தது காரணம் என்னன்னா அவர் அந்த முதலை கிணறு அடிச்சாரு. இந்தியாவினுடைய பாதுகாப்பு என் கையில தான் இருக்கு, நான் தான் இந்தியாவை பாதுகாக்க முடியும், சௌக்கிதார் நான் தான் அப்படின்னு மக்களை மீண்டும் 2வது முறை ஏமாற்றினார். 2014 ஏமாத்தினாரு, 2019 ஏமாத்தினாரு. இப்படி தொடர்ச்சியாக வந்து 9 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் ஒரு ஏமாத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் வேணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் அதே நிலைதான். வட இந்தியாவிலும் குறிப்பாக பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு 2 காரணம் தான். அவங்க என்னதான் வந்து இந்துத்துவாவை இன்னைக்கு பேசினாலும் கூட 2014 2019 இந்துத்துவா அவங்க பேசவே இல்லை. ரொம்ப வந்து ஒரு மதசார்பற்ற அரசியல் கட்சி மாதிரி தான் நாடகம் ஆடுனாங்க. இன்னைக்கு தான் அவங்களுடைய உண்மையான முகம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. அது வித்தியாசம் தெரியுது. இப்ப தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலும் வட மாநில தேர்தல் களத்துக்கு வித்தியாசம் தெரியுது. நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்போ எதை சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னா 2014 சரி 2019 சரி பிஜேபி முன் வச்ச 2 விஷயங்கள், வேலை வாய்ப்பு, வட இந்தியாவில் நிலவுகின்ற மிகப்பெரிய வேலையின்மை, அதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு. இது 2த்தையும் தான் அவங்க கிரவுண்டுல பேசி 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 2014 சரி 2019 சரி ஆட்சிக்கு வந்தாங்க.
ஆனா இன்னைக்கு ரெண்டுமே செய்யல. அப்போ இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வட இந்தியால இருக்கு. அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில உங்களுக்கு 38 பெரிய நம்பரா இந்த இந்தியா கூட்டணியிலே பழைய நிறைய சலசலப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்க பாஜக. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. 38 ஒரு பிரதமர் வேட்பாளரை கூட சரியாக நியமிக்க முடியலங்கிற அவசியமே இல்ல. பிரதமர் வேட்பாளர் இந்திய நாட்டுல அறிவிப்பதற்கான தேவையே இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டமுடைய புரோட்டோகால் என்ன சொல்லுதுன்னா எம்பியை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த எம்பி இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பிரதமர் மோடி தான் இந்திய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நாங்க ஒரு கான்பிடென்டா சொல்றோம். ஆனா அவங்க கிட்ட அந்த சொல்றது கூட திராணி கூட இல்லையே காங்கிரஸ் கிட்ட, எப்படி அவங்க ஆட்சி அமைக்க அதிகாரம் கூறுறாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல நாங்க பிரதமர் வேட்பாளர் மோடின்னு சொல்றது தப்புன்னு சொல்றோம். நாங்க 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தேர்தல் சந்திக்கும் பொழுது நாங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னே சொல்லவே இல்லையே. ஒருபோதும் சொன்னதில்லை காங்கிரஸ் கட்சி. அன்னை சோனியா காந்தி பிரதமராக வருவார் நீங்க சொன்னது இல்ல. ஆனா அது வீக்னஸ் சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அது அவங்களுடைய பிரச்சார வியூகம் அது. ஆனா நாங்க அதை பத்தி கவலைப்படல. இன்னைக்கு யார் வரணும் என்பதை விட யார் வரக்கூடாதுன்றதுதான் தேர்தலுடைய விவாதமாக இருக்கிறது. அப்ப பிஜேபி வரக்கூடாதுன்னா யார் வர வேண்டும், யார் எதிரணியில் நிக்கிறாங்க, அப்ப எதிரணியில் நிற்கக்கூடியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க என்ற ஒரு புரிதல் மக்கள் மனசுல ஏற்படுத்தணும். அந்த அடிப்படையில இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கு. சுமூகமான உறவுகள் தான் இருக்கு. நிச்சயமா இருக்கு. நீங்க 2019 2020 என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி வீழ்த்தவே முடியாது. மம்தா ஒரு திசையும் கெஜ்ரிவால் ஒரு திசையும் இருக்கிற மாதிரி. அதுதான் இந்த கூட்டணியுடைய ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுதான். நீங்க பொதுவாவே கூட்டணி ரெண்டு வகையான கூட்டணி இருக்கும். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தல் அது காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி தான். ஆமா, அனைத்து கட்சியும் உட்பட்டு செயல்படுறாங்க. பொதுவாவே கூட்டணி எப்படி இருக்கும்னா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த முறை அப்படி இல்ல. மாநிலங்களுக்கு ஏற்ப கூட்டணி. அப்போ எங்களுக்குள்ள அந்த வித்தியாசமான கூட்டணி வெற்றி பெறுமா? நிச்சயமா வெற்றி பெறும். நீங்க கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிபிஎம்மும் காங்கிரஸும் எளியும் புனிமாங்க இருக்கிறாங்க. ஆனா எதிரெதிரா நிக்கிறாங்க. யார் ஜெயிச்சாலுமே உங்களுக்கு அங்க இந்தியா கூட்டணிக்கு பலம் தான். ஒருவேளை காங்கிரஸும் சிபிஎம்மும் கூட்டணி போட்டாங்கன்னா களத்துல பிஜேபி உள்ள வந்துரும். அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஜோக்கர் தனமா இல்லையான்னு கேக்குறாங்க. இது ஒரு வியூகம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது சரிங்களா? அதுதான் வெஸ்ட் பெங்காலையும் அதுதான் பஞ்சாப்லயும். அப்போ இந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். ஆனா பெரும்பான்மை மாநிலங்கள்ல உங்களுக்கு காங்கிரஸ் எங்கெல்லாம் பலமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து ஃப்ரண்ட் சீட்ல டிராவல் பண்ணும். எங்கெல்லாம் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கு அங்கெல்லாம் பேக் சீட்ல டிராவல் பண்ணும். இது மூன்றாவது எதிராக நின்று போட்டிடுவாங்க. கேரளா மாதிரி, பஞ்சாப் மாதிரி, வெஸ்ட் பெங்கால் மாதிரி. அப்ப இது எல்லாமே ஒரு வியூகம் தான். அந்த அடிப்படையில நீங்க பிஜேபிக்கு விரும்பாதவங்க யாரை கூட்டு போட போறீங்கன்றதாங்க இந்த வியூகத்தினுடைய அடிப்படையே. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்கிட்டீங்க. 38 பெரிய நம்பரா 62 பெரிய நம்பரா? ரெண்டாவது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் 62 தான் பெரிய நம்பர். ஆனா 62 விழுக்காடு வாங்கின எதிர்க்கட்சிகளையே ஆட்சிக்கு வர முடியாம போனாங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அங்க ஒற்றுமை இல்லாதனாலதான். அப்ப இன்னைக்கு அந்த ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணி என்கிற ஒரு குடையின் கீழ். அதன் அடிப்படையில பிஜேபி 2024 இந்த பிரச்சனை ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் யாருங்கிற ஒரு பிரச்சனையில வந்து முடியாதா? இல்ல, நிச்சயமா இல்லையே. நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். அதையும் உங்களுக்கு எந்த கட்சி அதிகமான தொகுதிகள் வருதோ ஒண்ணு அந்த கட்சியை சார்ந்தவங்க பிரதமரா வருவாங்க, இல்ல அந்த கட்சி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும். அதுக்கு காங்கிரஸ் ஏத்துக்குமா? நிச்சயமா. நாங்க பெங்களூர்ல நடந்த மாநாட்டில் அன்னை சோனியா காந்தி தலைவர் குறிப்பா வந்து யூபியில வந்து பெரிய தொகுதி, இந்தியாவிலேயே பெரிய தொகுதி, அதிகமான உறுப்பினர்கள் செல்லக்கூடிய தொகுதி. இப்போ அங்க அகிலேஷ் யாதவோட கூட்டணியில் இருக்கீங்க. ஒருவேளை அவங்க அதிகமா வெற்றி பெற்றுட்டா அவங்களுக்கு நீங்க வந்து விட்டு கொடுத்துருவீங்களா? அது நம்ம எலெக்ஷனுக்கு பின்னாடி பேச வேண்டிய ஒன்று. ஆனா 2020 நடந்த பெங்களூர் மாநாட்டில் இல்ல அப்போ உடையக்கூடாது. இல்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கட்சி உடைய வாய்ப்பு இல்லை. மக்களோட நம்பிக்கை வீணா போயிடும். நிச்சயமா உடைய வாய்ப்பு இல்லை. 2020 எடுத்த ஒரு முடிவுல காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க? எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாங்கள் பிரதமர் வேட்பாளருக்கு போட்டியில இல்லைன்றார், நாங்க ரேஸ்ல இல்லைன்றார். அப்போ பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தேர்தலுக்கு 24 காங்கிரஸ் வந்து பிரதமர் வேட்பாளரை விட்டு கொடுக்க தயாரா இருக்கு. நிச்சயமா நான் தயாரா இருக்கும். ஆனா அது தேர்தலுடைய முடிவுகளை பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை கூட்டணி கட்சி சார்ந்தவங்கன்னா காங்கிரஸ் தான் வழிநடத்தணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா நான் வழிநடத்த ரெடி. இல்ல நாங்க எங்களுக்கு பிரதமர் பதவி வேணும், அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம், நான் கூட தயாரா இருக்கும். நாங்க அந்த மோதலுக்குள்ள போகவே இல்லை. பிஜேபி மாதிரி நாங்க ஒரு பெரிய மனப்பான்மையோட செயல்படவே இல்லைன்றதை முதல்ல நான் பதிவு பண்ணி. இப்போ அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சமீபமா நேற்று சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், வருடத்திற்கு இப்போ ஒரு நாள் முதல்வர் மாதிரி அர்ஜுன் படம் மாதிரி ஒரு வருட பிரதமர்னு சொல்லி காங்கிரஸ் வந்து நியமிப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஒருவேளை அமித்ஷாக்கு அச்சம் வந்துருச்சா? இல்ல, நீங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா எடியூரப்பா முதலமைச்சரா இருந்தாரு. ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போனதுக்கு அப்புறம் வேற முதலமைச்சர் வந்தாரு. அதன் பிறகு திருப்பி எடியூரப்பா வந்தாரு. அவர் விமர்சனம் போல இருக்கு. அவர் விமர்சனம் எடுத்துக்கலாம். இல்ல அப்படி வாய்ப்பே இல்லைங்க. நீங்க எதுக்கு அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை அவங்க பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் ஏன் இந்தியாவில் இருக்கணும்? இல்ல நான் அவர் விமர்சனத்தை ஏத்துக்கிறேன். ஆனா அவர் காங்கிரஸ் வந்துருங்கிற ஒரு அடிப்படையில சொல்றாரு. அவருக்கு அச்சம் வந்துருச்சான்னு கேக்குறாங்க. இல்ல நிச்சயமா அதுவும் என்ன புரிஞ்சுக்க முடியுது. நீங்க பிஜேபியை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம் தெரியுது எனக்கு. பிரதமர் மோடி உட்பட அவருடைய பேச்சுக்கள் இருந்தே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நம்ம ஆட்சியில் இருக்க போறது இல்லை, அடுத்து பிரதமராக யார் வருவாங்க, ஆட்சி கட்டில் யார் வருவாங்க புரிஞ்சு போச்சு. அந்த அடிப்படையில் அவங்களே வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிறாங்கன்ற நீங்க சொன்ன மாதிரி.
அப்ப அடுத்து வந்து வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வருவாங்கன்னு இந்தியா கூட கை காட்டி பேசுறாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற போறதா அர்த்தம். அந்த அச்சத்துல வந்துட்டாங்க. அதே மாதிரி மோடியும் கூட ராஜஸ்தான்ல பேசும்போது என்ன சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இந்துக்கள் சொத்துக்களை பிரிச்சு இஸ்லாமிய கொடுத்துருவாங்க. அப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு ஒரு அவர் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதுதான் கேக்குறேன். அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு வந்து இப்படி இருக்கு. அதனால வட இந்தியால சாதகமான நிலைமை நிலவுன்றது எனக்கு மாற்று. இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து அது அடிப்படையா வச்சுதான் பாஜக வந்து ஒவ்வொரு முறையுமே இந்த கடந்த 10 வருஷத்துல பார்க்க முடியுது ஆட்சி அமைக்கிறது. இப்போ இந்த முறை வந்து அதாவது கருத்து கணிப்புங்கிறது எவ்வளோ உயரத்துக்கு இருந்துச்சோ அந்த உயரத்துக்கு அப்படியே குறையுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ சமீபமாக வந்து 40 சீட்டு கூட தாண்ட முடியாதுன்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. நார்த் இந்தியாஸ்லும் பேசப்படுது, வெளிநாட்டு ஊடகத்திலையும் இந்த செய்தியாக பார்க்கப்படுது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது காங்கிரஸுக்கு பெரும் எவ்வளோ ஆதரவாக இருக்குது? இல்லை, நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதான், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்தது என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான். அப்போ அங்கே வாழக்கூடிய ஓபிசி சமூகத்தினுடைய மிகப்பெரிய தேவையாக இது இருக்கு. இப்போ இல்லை, 30 வருஷமா இருக்கு. அந்த தேவையை மோடி நிறைவேற்றினாரா? நிச்சயமா இல்லை. அப்போ அந்த இடத்துல சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளான சமாஜ்வாதி கட்சியும் ஆர்ஜேடி கட்சியும் இன்று காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை சமூக நீதி குறித்து தீவிரமாக பேசுது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு யூபியில 40 சீட் பிஜேபி வருது ஆச்சரியப்படுறதுன்னு சொல்றீங்களே, அதுவுமே உண்மைதான். அது 40 சீட்டுக்கு மேல யூபியில பிஜேபி வந்தா பெரிய விஷயம் அது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எல்லாமே பிஜேபி எதிராக திரும்பி இருக்காங்க. மோடி தன்னை ஒரு ஓபிசின்னு சொல்லி எலெக்ஷன் நின்னாரு. நீங்க அத்தனை ஓபிசி சமூகமும் பிஜேபிக்கு எதிராக திரும்பி நிக்குது. இப்ப பாஜகவுக்கு எதிராக திரும்பி நிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க அடிக்கடி அங்க உத்தரப்பிரதேசத்துல நான் சொல்ற குறிப்பா அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை இந்துத்துவா. இப்ப அந்த இந்துத்துவங்கிற ஆதிக்கம் குறைஞ்சிருச்சு, நிச்சயமா குறைஞ்சிருச்சு. அதுதான் நீங்க இந்தியாவில வந்து இந்துத்துவாவினுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும்னா சமூக நீதி ராமர் கோவில்லாம் வேற கட்டியிருக்காங்க. அது ஒன்னும் எஃபெக்ட் இல்லையே. நீங்க தமிழ்நாடு நல்ல உதாரணம் சார். தமிழ்நாட்டுல இந்துத்துவா உள்ள நுழையாம இருக்கிறதுக்கு காரணம் சமூக நீதி அரசியல் தீவிரமா இருக்கிறதுனால. இங்க நம்ம 3:97 பிரிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு பிரிவு நீங்க வட இந்தியால சமூக நீதி அடிப்படையில் உருவாக்கிட்டீங்கன்னா இந்துத்துவாக்கு அங்க செல்ஃப் எடுக்காது. அந்த அடிப்படையில உங்களுக்கு வட இந்தியால காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பேசக்கூடிய சமூக நீதி அரசியல் வந்து பிரித்து பார்க்கிறது. அங்க ஓபிசி எஸ்சி சமூகத்தினுடைய முன்னேற்றம் குறித்து பேசுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்துத்துவோடைய அங்க வியாபாரம் ஆகாது. அதான் நிலைமையா இருக்கு. அப்போ உங்க ராஜஸ்தான்ல நீங்க பாருங்க, ராஜபுத்திர சமூகம் மிகப்பெரிய ஒரு போர் தொடுத்திருக்காங்க பிஜேபி மேல. ஜாட்டுகளும் எதிராக நிக்கிறாங்க, உறுதிமொழியே எடுத்துட்டாங்க. ஜாட்டுகளும் எதிராக நிக்கிறாங்க. ஜாட் சமூகம் மிகப்பெரிய அரசியல் சமூகம், ராஜபுத்திரர்களும் மிகப்பெரிய அரசியல் சமூகம், யாதவ் சமூகம் மிகப்பெரிய அரசியல் சமூகம், அகிலேஷ் யாதவ் இங்க பக்கம் தேஜஸ்வி யாதவ். அப்போ 3 ஓபிசி சமூகங்களும் இன்றைக்கு எதிராக நிற்கும் பொழுது உங்களுக்கு யார் ஓட்டு போட போறாங்க? உங்களுக்கு இன்னைக்கு இப்ப இறுதி கட்டத்துல வந்து நம்ம ஒரு இந்துத்துவாங்கிற அதிகமான இந்துத்துவ வார்த்தைகளை பயன்படுத்தி நிக்கலாம்னு நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க யூபியில மட்டும் மாட்டுக்கறி எடுபடல, ராமர் கோவில் எடுபடல, இன்னும் எதோ செஞ்சு பாக்குறாங்க, முடியல. இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. ஆமா, அவங்களோட இறுதி கட்டத்துக்கு லாஸ்ட் ரெசார்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்துட்டாங்க. நீங்க யூபியில மட்டும் 19 விழுக்காடு சிறுபான்மை சமூகத்தில் ஓட்டு இருக்கு. 19% 17 விழுந்தா கூட உங்களுக்கு நிச்சயமா 80 தொகுதிகளை 10 தொகுதி கன்ஃபார்ம். ஒரு கூட்டணிக்கு விழுந்தா அது காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதிக்கும் பிரியாம விழுந்துச்சுன்னா. அதே மாதிரி 45 விழுக்காடு ஓபிசி ஓட்டு இருக்கு. 45 விழுக்காடுல 35 ஓட்டு உங்களுக்கு இந்த கூட்டணிக்கு விழுந்தாலும் கூட உங்களுக்கு 30 தொகுதிகள் கன்ஃபார்ம், உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்ல. அப்ப அந்த அடிப்படையில் நிச்சயமாக யூபியில நீங்க முதல்ல சொன்ன மாதிரி 80 தொகுதியில 40 வந்து வெற்றி பெற முடியும். இது பிஜேபி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இது அவங்க தெரிஞ்சிருச்சு. அவங்க இந்த உண்மையை வந்து அவங்க மறைக்கிறதுக்கு இல்ல மக்களை திசை திருப்புறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரியான இந்த மதம் சார்ந்த தீவிர மதவாதம் சார்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் இருக்கு, முஸ்லீம் லீக் மாதிரி இருக்குதுன்னு சொல்றது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் டீப்பா ஸ்டடி பண்ணீங்கன்னா 1907 நடந்த தேர்தல்ல இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் கூட நின்றுருக்காங்க காங்கிரஸ் எதிர்த்து. அப்போ முஸ்லீம் லீக்குக்கும் இந்து மகாசபைக்கும் இருந்த ஒற்றுமை, அன்றைக்கு இருந்த ஒற்றுமை, அது காங்கிரஸ் எதிராக இருந்திருக்கு. ஆனா காங்கிரஸ் ஒரு காலத்திலையும் வந்து உங்களுக்கு இந்துத்துவோட அரசியலோட பயணிச்சது கிடையாது, குறிப்பாக விடுதலை இந்தியாவுக்கு பிறகு. அப்போ அந்த புரிதல் எங்களுக்கு இருக்கு. அப்போ நாங்க இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு சமூக நீதி பேசக்கூடிய மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சியா உருவாயிருக்கும். அதுல வந்து பிஜேபி சொல்ல முடியல. என்ன சொல்லி ஓட்டு கேட்க முடியும்? மோடி மேல போய் என்ன சொல்லி ஓட்டு நான் கருப்பணத்தை மீட்டுன்னு சொல்லுவாரா, வேலைவாய்ப்பு உருவாக்குன்னு சொல்லுவாரா? அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அதனால கடைசி ஆயுதமாக மதத்தை எடுக்கிறாங்க. இந்தியாவில் மக்களை பிளவுபடுத்தணும் ஏற்படுத்துறாங்க. இந்தியாவில் கலவரம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வட இந்தியாவில் இதுக்கு மேல வேலைக்காக. மணிப்பூரிலுமே நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு, வாக்குப்பதிவு தாக்கப்பட்டிருக்காங்க. அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவுகளுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆமா, அதுதான் அவங்களுக்கு மணிப்பூர் மட்டுமல்ல இந்தியா முழுக்க நடக்கும்னு பாக்குறாங்க. இல்ல, இப்போ இந்த பாஜகவுடைய பின்னடைவுகளை காங்கிரஸ் சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக செயல்படுத்த முடியல. இதெல்லாம் செயல்படுத்திக்குவாங்களா? கரெக்டா பயன்படுத்திக்குவாங்களா விஷயங்களை? நிச்சயமா. இப்ப நீங்க நாங்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும், எங்களுடைய வேட்பாளர் காங்கிரஸ் ரொம்ப அடிபட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு இருக்கின்ற ஒரு கடைசி வாய்ப்பா தான் நாங்க பார்க்க முடியும். இந்த முறை நீங்க பிஜேபி விட்டுட்டீங்கன்னா இதன் பிறகு இந்தியாவில் தேர்தல் நடக்குமான்னு தெரியாது, இந்தியால சட்டம் இருக்குமான்னு தெரியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க. அது முழுக்க சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு போக்கு.
அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தன்னை இந்த நாட்டையும் இந்த அரசியல் சட்டத்தையும் எப்படியாவது பாதுகாத்திட முடியுமா அப்படின்ற ஒரு முழு முயற்சியுடன் செயல்படுறாங்க. அதுல எங்க நிர்வாகிகளாக இருக்கட்டும், எங்களுடைய தொண்டர்களாகட்டும், எங்களுடைய வேட்பாளர்களாகட்டும் எல்லாருமே வந்து எப்படியா ஜெயிச்சிடணுன்ற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கூட்டணியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால நாங்க ரொம்ப சீரியஸா இருக்கோம் தேர்தல். பிஜேபிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள், ஆனா அது வெளியில தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. அது உண்மையா இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல இருந்து பல வேட்பாளர்கள் பாஜக இணைந்துலாம் பார்க்க முடியுது. ஆமா, இது ஏன் நடக்குது? இல்ல அப்படி இல்லையா, உங்களுக்கு தேர்தல் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்க இருந்து அங்க தாவறது, அங்க இருந்து இங்க தாவறது நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க ஒண்ணு வேணா போன 24ஆம் தேதி இல்ல அவங்க தாவறப்போ குற்றச்சாட்டை வச்சுட்டு தானே தாவறாங்க காங்கிரஸ் மேல. சிஏ கொண்டு வந்து அவங்க தான், நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சி அதை ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். இல்ல ஒத்துக்கிறதுக்கு இல்ல, அந்த மாதிரி வேட்பாளர்கள் வந்து சுயநல ஆசையோட தாவறாங்கன்றது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒண்ணு போன வாரத்துல நீங்க தலைவர் ராகுல் காந்தி வந்து இது மாண்டியாவுக்கும் மைசூருக்கும் பிரச்சாரத்துக்கு போகும்போது பிஜேபியோட வேட்பாளர் காங்கிரஸ் வந்தாங்க, அதை பத்தி யாருமே பேசலையே. அப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயம், அரசியல். அங்க இருந்து இங்க வரது, இங்க இருந்து அங்க போறது, அது பெரிய அரசியலாக்க வேண்டாம்ன்றது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா நாங்க என்ன சொல்றோம், இல்ல அதுவும் பாஜகவோட வியூகமான்னு கேக்குறேன். அதுவும் ஆமா, ஆஃப் கோர்ஸ் அது அவங்க வியூகம் தானே. அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காங்கிரஸ் கூடிய வேட்பாளரை நாங்க வந்து வாபஸ் வாங்க வச்சு கட்சியில இணைச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக காங்கிரஸ் பலவிழந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. ஆனா அது எடுபடாது. நீங்க இந்தூர் என்ற பார்லமெண்ட் தொகுதி மத்திய பிரதேஷ்ல 1989ல இருந்து அங்க பிஜேபி தான் வெற்றி பெற்றிருக்கு. அது காங்கிரஸ்க்கான ஸ்பேசிங் இல்ல. அப்போ காங்கிரஸ் தன்னோட வேட்பாளர் நிறுத்துறாங்க, அந்த வேட்பாளர் வாபஸ் வாங்குறாரு. டூப்ளிகேட், அது டம்மி வேட்பாளர் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் வாபஸ் வாங்குறாரு. அவர் வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு அப்போ எதுவுமே சூழ்நிலை இருக்கு. இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த நகர்வு தான், வியூகம் தான். அப்படி பார்த்தா நீங்க வந்து எங்க டிகே சிவகுமார் தலைமையில, தலைவர் ராகுல் காந்தி தலைமையில பிஜேபி சார்ந்த ஒரு எம்பி வேட்பாளர் வந்து காங்கிரஸ் இணைஞ்சிருக்காரு. இப்பதான் போன வாரத்துல தான். ஆமா, பார்த்தோம், செய்தி பார்த்தோம். அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இல்ல எங்களுக்கு என்னன்னா, இப்போ பிஜேபி தாண்டி தேர்தல் ஆணையம் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் முதல்ல இருந்தே இருக்கு எங்களுக்கு. நாங்க வெளிப்படையா அதிகாரப்பூர்வமா நாங்க அதை பேசலாம் கூட எனக்கு ஒரு ஐயப்பாடு தான் செய்யுது. இப்போ குஜராத்ல சூரத் தொகுதியில வந்து எங்களோட வேட்பாளரை வந்து நிராகரிச்சுட்டு, எங்களுடைய டம் வேட்பாளர் நிராகரிச்சுட்டு பிஜேபி வந்து அன்ன போஸ்டர் வச்சு சொல்றாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்ல. ரெண்டாவது விவிபேட்ல வரக்கூடிய அந்த ரசீதையும் ஓட்டு போட்டதையும் சமமா பார்ப்பாங்கன்னா சரி பார்க்கறதுக்கும் தயாராக இல்ல. அந்த வழக்கும் முடிஞ்சிருச்சு. அந்த வழக்கும் முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமா செயல்படுறது. இன்னும் சொல்ல போனா இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்கள்லாம் முன்னாள் பிஜேபி சார்ந்தவங்க, அமித்ஷாவுடைய அடியாட்கள் இருந்தவங்கன்றது நமக்கு எல்லாரும் தெரியும். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த ஜனநாயகத்தின் நம்பிக்கை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஒருவேளை பாஜக இவிஎம்ல வேற ஏதாவது வியூகம் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியல, நீங்க அது பொறுத்து தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமா இந்த நிலைப்பாடு எடுக்கல சார். ஆனா நீங்க வந்து எலெக்ஷன் இவிஎம் நிலைப்பாடு குறித்து காங்கிரஸ் என்ன ஃபீல் எதுவும் எடுக்கல. நாங்க அஃபீஷியலா எதுவும் பத்தி பேசல. தலைவர் ராகுல் காந்தி ஒரே முறை பேசியிருக்காரு, மேட்ச் ஃபிக்சிங் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நாங்க அதிகாரப்பூர்வமா அஃபீஷியலா நாங்க வந்து இவிஎம் மேல பெரிய குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை. எலெக்ஷன் கமிஷன்ல பெரிய குற்றச்சாட்டு வைக்கல. நாங்க பொறுத்து இருந்து பாக்குறோம், பொறுமையா இருந்து பாக்குறோம். ஜூன் 4 தெரிஞ்சிடும். ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவாவே செயல்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அதன் பிறகு மக்கள் எழுச்சி போராட்டம் மூலமா தான் நீங்க சரி பண்ண முடியும். இல்லனா ஒண்ணும் செய்ய முடியாது. அது பிஜேபி கெட்ட பேர், இன்னும் கெட்ட பேர் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இப்ப வைரலா வீடியோ எல்லாம் பார்க்கறது, அசாம்ல கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரே நபர் 5 ஓட்டு பாஜகவுக்கு போட்டு போற மாதிரி. நம்ம நீலகிரிலயும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிடுச்சுங்கறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த அளவுக்கு நடுநிலையா இருக்குன்ற ஒரு சந்தேகம் மக்கள் மனசுல வந்துருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸா இருக்கட்டும், செகண்ட் ஃபேஸா இருக்கட்டும், ரெண்டு ஃபேஸ்லயுமே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஆமா ஆமா, பார்க்க முடியும். போன எலெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? பல காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம் மக்களுக்கு ஜனநாயகத்தை நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம், ஒரு பகுதி. தேர்தல் ஆணையம் சரியா செயல்படலன்னு மக்களும் நம்ம என்னதான் ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் வருமாப்பா, அந்த மாதிரியான கருத்துக்கள் ஃபுல்லா சோஷியல் மீடியா ஃபுல்லா பரவி இருக்கு. என்னைக்காவது தேர்தல் ஆணையம் இது ஒரு பொறுப்பான ஆணையம், ஒரு பொறுப்பான கருத்து நானே எடுத்துக்கிட்டு என்னைக்காவது பேசிருக்கலாம் மீடியாவில், அதை பத்தி அவங்க கண்டுகொள்றதே இல்லை, அதை பத்தி அவங்க பேசுறதே இல்லை. அப்போ இது வந்து லாங் டேர்ம்ல இந்த ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஒன்றிய அரசுக்கும் கவலை இல்லை, கமிஷனுக்கும் கவலை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சீரியஸா எடுத்துக்கிட்டா வந்து பண்ணுன்றது எங்களுக்கு கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி செய்திகள்லாம் பார்க்கப்படுது. பாஜக தொண்டர்கள்லாம் உற்சாகமாக இருக்காங்க, சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்கப்படுது. இப்போது காங்கிரஸ் கட்சியில் வந்து புதிய தலைவராக நியமிக்க செல்வ பெருந்தகையை நியமிச்சிருக்காங்க. தாக்கு பிடிப்பாரா செல்வ பெருந்தகை அண்ணாமலைக்கு ஈக்குவலா? இல்லை, நீங்கள் தலைவர் செல்வ பெருந்தகையும் அண்ணாமலை முதல்ல கம்பேர் பண்ணவே கூடாது. அண்ணாமலை வந்து ஒரு கத்துக்குட்டி, பேசிக்கலி அவர் ஒரு ஆர்வ கோளாரத்தனமா இதை பேசிட்டு இருக்கிறாரு. அதில் அதெல்லாம் எங்க தலைவர் செல்வ பெருந்தகை நீங்க பெருசா எதிர்க்கிற மாதிரி ஒரு விஷயமும் இப்போ நாங்க வந்து கூட்டணியில இருக்கணும், திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு.
திமுக எடுக்கிற நிலைப்பாடுக்கு நாங்கள் ஒத்து போக வேண்டியது இருக்கு, நாங்கள் எடுக்கிற நிலைப்பாடு திமுக ஒத்து வர வேண்டியது இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் இருவரும் சேர்ந்து தான் எதிர்க்கிறோம், ஒரு காம்பேண்ட் ஃபோர்ஸ் தான் எதிர்க்கிறோம். அதனால காங்கிரஸோடைய பவர் உங்களுக்கு தெரியல, பட் காங்கிரஸ் பின்னாடி இருந்து செயல்படுது. ஆனா பிஜேபி அப்படி இல்லையே, அவங்க பாஜகவுக்கு எதிராக வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாங்க, திமுகவும் ஒரு சரியான ஒரு பதில கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ செல்வபெருந்தகை நியமிச்சிருக்காங்க, செல்வபெருந்தகை நல்ல உற்சாகமா செயல்பட்டு பாஜகவை தமிழ்நாட்டில் ஆஃப் பண்ணுவாரான்னு கேட்குறாங்க. அதுதான், நீங்க காங்கிரஸ் தனியா நின்று பாஜக ஆஃப் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். காங்கிரஸ் திமுக சேர்ந்து தான் ஆஃப் பண்ண முடியுது. இன்னைக்கு இருக்கிற கள சூழ்நிலையா யதார்த்தமான உண்மையாக இருக்கு. அந்த அடிப்படையில் கூட்டணி போட்டிருக்கிறோம், அதன் மூலமாக இத்தனை தொகுதிகள் வாங்கியிருக்கிறோம், இத்தனை வேட்பாளரை ஜெயிக்க வச்சுட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக பிஜேபி தோற்று அர்த்தம். அதுதான் உங்களோட வியூகமா இருக்கும். அப்போ தலைவர் செல்வபெருந்தகை சரியாக செயல்படுகிறார் என்று அர்த்தம். இது தாண்டி ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு அடுத்த முறை களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் மற்ற நிர்வாகிகள் ஏற்றுக்கிறாங்களா? ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க காங்கிரஸ் கட்சியில எதுவும் கிடையாது. பொதுவாக காங்கிரஸ் கட்சி வந்து இந்த கோஷ்டி பிரச்சனைகளுக்கு ஃபேமஸ் ஊடகங்கள்லாம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இன்னைக்கு வந்து எல்லா தலைவர்களும் அவர் ஏத்துக்கிறாங்க, அவர் தலைமையில அணிவகுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி, இன்னைக்கு வந்து நீங்க நமக்குள்ள அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில இருக்கிற உள்ள வந்துருவான்றதான் லாஜிக்கா இருக்கு. அந்த அடிப்படையில் நல்ல ஒத்துமையோட செயல்படுறாங்க. பாஜக பிரதமர் இவர் மோடி வந்து மற்றும் அமித்ஷா போன்ற முக்கியமான ஒன்றிய அமைச்சர்கள்லாம் வந்து தமிழகத்தின் பக்கம் வருகை வந்து அதிகமாக இருக்குது. அது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறது அதிகமாக இருக்குது. ஏன்னா நார்த்தில் எத்தனையோ ஊடகங்களும் தேசிய ஊடகங்களும் இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள்லாம் வந்து பேட்டி கேட்டிருக்காங்க, ஆனால் கொடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டு மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. உங்களுக்கு வட இந்தியாவில் ஓட்டு வர தெரிஞ்சு போச்சு, வட இந்தியாவில் சரிவுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தென்னிந்தியாவில் நமக்கு ஏதாவது ஓட்டு உருவாக்க முடியுமா? தென்னிந்தியாவுடைய பல்ஸை பிடிச்சி பார்க்குறாங்க அவங்க. தென்னிந்தியாவில் தான் கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? தென்னிந்தியாவில் பிளவு டார்கெட் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். ஆமாம், அதுதான் சொல்றேன். உங்களுக்கு பிஜேபி இந்த முறை இந்த கூட்டணி எல்லாம் இருக்குல்ல, அவங்க போட்டிருக்க கூட்டணி எல்லாமே ஜாதி கட்சி தான், பெரும்பான்மை கட்சிகள் ஜாதி கட்சிகள் தான். அப்போ எப்படியாவது பிஜேபி வலுவாக இருக்குது, எங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவங்க இந்த மாதிரியான முயற்சி எடுப்படுறாங்க. எங்களுக்கு ஒரு ஓட் பர்சன்ட் 10% வந்துருச்சு, நாங்கள் 10% தமிழ்நாட்டில் இருக்கோம், நாங்கள் 3வது பெரிய கட்சின்னு அவங்க சொல்லிக்கணும். அதனால அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பிஜேபி சார்ந்தவங்களும் தலைவர்களும் இங்க வந்து பேட்டி கொடுக்குறது. ஸோ தமிழ்நாட்டு மக்களுடைய பல்ஸை பிடிச்சி பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. நேற்று கூட நியூஸ் 18ல வந்து பிரதமர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை அவர் மறுத்திருக்காரு. பாஜகவுடைய நிர்வாகிகள், பாஜக கட்சியை சேர்ந்தவங்க மீது இருந்த வழக்குகள்லாம் ரத்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. ஆனா அதை அவர் மறுக்கிறாரு. இவரு மறுக்க தானே செய்வாங்க. நீங்க பிஜேபியோட வாஷிங் மிஷின்ல ஏன்னா நீங்க ஆதாரப்பூர்வமா சில விஷயங்கள்லாம் ராகுல் வெளியிட்டு இருந்தாரு, ஆனா அது அவர் இல்லைங்கிறாரு. அப்போ நீதிமன்றமே போய் சொல்ற மாதிரிலாம் இருக்கு. இல்ல அப்படின்னா பிரதமர் மோடி எப்படி இல்லைன்றது தெளிவுபடுத்தும். நாங்க பட்டியலே கொடுத்துருக்கோம், 14 பேர் கொண்ட பட்டியலை கொடுத்துருக்கோம். 14 பேருமே ஊழல் குற்றச்சாட்டுல பாதிக்கப்பட்டவங்க. அதுல வந்து ஏகப்பட்ட பேர் காங்கிரஸ் கட்சியில இருந்து போனவங்க கூட அவங்க எல்லாருமே பிஜேபியோட வாஷிங் மிஷினை சுத்தம் செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து அப்பழுக்கற்ற தலைவர்களாக உருவாகி இருக்கிறாங்கல்ல. அப்போ உங்களால இல்ல நிரூபிக்க முடியுமா? நீங்க இடியை பயன்படுத்திருக்கீங்க, சிபிஐ பயன்படுத்துறீங்க, ஐடியை பயன்படுத்துறீங்க. இது மூலமாக ஊழல் குற்றச்சாட்டு யார் மேல எல்லாம் இருந்ததோ அவங்க எல்லாம் சுத்தம் செஞ்சு இன்னைக்கு நீங்க வந்து நீங்க மகாத்மாக்களா மாத்திருக்கீங்களா? அது நாங்க குற்றச்சாட்டுன்னு சொல்றோம்ல, அது நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா ஆதாரத்தோட பேசுங்க, ஆதாரம் வேணா பேசக்கூடாது. நாங்க பட்டியல போட்டுருக்கோம். இந்த பிரதமருடைய இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுப்பீங்களா நீங்க? ஈவினிங் வருது பிரஸ் ரிலீஸ், உங்களுக்கு இன்னைக்கு மாலை பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தியுடைய பிரச்சாரங்கள்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனான விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. சரியாக பதிலடியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல குறிப்பா அவருடைய பேசிய விஷயங்கள் வந்து ஒரு கேள்வி, அசுரபலமாக வந்து இந்தியாவில் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சி இருக்கு, அதை வந்து ஆர்எஸ்எஸும் வேணாம் பாஜகவும் வேணாங்கிற மாதிரி ராகுல் பேசியிருக்காரு. அது எப்படி செயல்முறைக்கு எடுத்துக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் வந்து அழிப்பதுங்கிறது ஏற்றுக்க முடியுமா? நீங்க 2010 தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளராக வரும்போது நான் மீட்டிங்கு போயிருந்தேன். 2010 கல்லூரி நாட்கள் இருந்தேன். அன்றைக்கு அவர் சொன்னது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பை நம்ம வேரோட பிடிக்கிறோம்னு சொன்னாரு. சரிங்களா? ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள எத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவங்க இருந்தாங்க நமக்கு தெரியாது. பல கட்சிகள்ல, பல அமைப்புகள்ல, பல நிறுவனங்கள்ல தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்தவங்க ஆதரவாளர்கள் இருந்திருக்காங்க. ஆனா தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ். காங்கிரஸ் கட்சி நடப்பது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ், ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். அதுல காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு நீங்க ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஆதரவா செயல்படுவீங்கன்னா நீங்க வெளில போங்கனாரு சொன்னாரு. அதனுடைய தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில இருந்து பல பேர் வெளியே போயிருக்காங்க. நான் யாருன்னு சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். பெரிய தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. பெரிய தலைவர்களே காங்கிரஸ் கட்சியில் வெளியே போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தலைவர் ராகுல் காந்தி எடுக்கின்ற நிலைப்பாடு, அவருடைய முதிர்ச்சி, அவருடைய வியூகங்கள். அதுல அவங்களுக்கு புரியுது இது நாம இருக்க வேண்டிய இடம் இல்லை. அதன் அடிப்படையில இப்ப நீங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி கட்டளில் வந்துவிட்டால் அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் சுருக்குவதற்கு எந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்க முடியுமோ அத்தனை எடுக்க முடியும். இப்போ ஆர்எஸ்எஸ் தடை செய்யறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் தேவையில்லை.
பல பிரசிடென்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, பல முன்னுதாரணங்கள் இருக்கு. இது முதல் முறை அல்ல, பல முறை இந்தியாவில் RSS தடை செய்யப்பட்ட இயக்கம். அப்ப தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத இயக்கம் அது. நீங்க தேசியவாத இயக்கம்னு சொல்லுவாங்க சில பேர், ஆனா காந்தியின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கம். இன்னும் பல கொலைகள்ல, பல வெடிகுண்டு விபத்துகள்ல சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கம் RSS இயக்கம். அந்த இயக்கம் தடை செய்யப்படுறதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. நிச்சயமாக நீதிமன்றம் இது குறுக்கு நிற்காது. அரசு தன்னுடைய முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி நிச்சயமாக அரசு தடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்கு பதில் நான் நினைக்கிறேன்னா அவங்க வேற அமைப்பா உருவாகி வருவாங்க. அவங்களுக்கு பல முகங்கள் உண்டு, நாளைக்கு வேற அமைப்பா கூட உருவாகி வரலாம். ஆனா இங்க அடிப்படையிலேயே அந்த மனநிலை, உங்களுக்கு இந்த வலதுசாரி மனநிலை இருக்குல்ல, அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள் இருக்குன்றதை தலைவர் ராகுல் காந்தி பதிச்சிருக்காங்க. இப்போ நீட்டு இது போன்ற பல்வேறு சம்பந்தமான தேர்வுகள், பல்வேறு விதமான கல்வி சம்பந்தமான விஷயங்களே தமிழ்நாட்டில் அதிகமான பாதிப்புகள் இருக்கு. பாஜகவுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை நீட்லாம் அவங்க தடை செய்ய மாட்டேன்னு அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு. உயிரே போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஒருவேளை ராகுல் பிரதமர் ஆனாவோ இல்லை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தாலோ இந்த பிரச்சனைகள்லாம் சரிவர செஞ்சிருவீங்களா? மக்கள் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அது அந்த கேள்விக்கு நீங்க பதில். நிச்சயமா. நீங்க ஒரு காலத்துல கல்வியை மாநில பட்டியல இருந்து அது ஒத்திசைவுக்கு பட்டியலுக்கு கொண்டு போனது இந்திரா காந்தி. அடிப்படையே வந்து காங்கிரஸ் தான் நிறைய நீட் இது போன்றதெல்லாம் உருவாக்குனது. அதை மறுபடியும் நீங்க எப்படி கேன்சலேஷன் பண்ணுவீங்களா இல்ல எப்படி மாற்று வழி கொண்டு வருவீங்க? காங்கிரஸ் கட்சி ஒரு பரிணாம வளர்ச்சியில இருக்கு, ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு காலத்துல தீவிர திராவிட நாடு கேட்ட திமுக இன்றைக்கு ஒன்றிய அரசுல பயணிக்குது. சரிங்களா? ஒரு காலத்துல தீவிர தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் இன்று மாநில சுயாட்சி குறித்து பேசுகிறது. இரண்டு கட்சிகளும் எவல்யூஷன், ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில கல்வியை மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியல் கொண்டு போனது காங்கிரஸ் கட்சி தான். ஆனா அதே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுகிறது, நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்வியை நீங்க மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வரும்னு சொல்லுது. நீட்டு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுப்போம்னு சொல்லுது. புதிய கல்விக் கொள்கையில தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுப்போம்னு சொல்லுது. அப்ப இது எல்லாமே வந்து இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அப்போ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மிக தெளிவாக இருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தியும் சரி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் சரி, செய்த தப்பை மறுபடியும் செஞ்சிடக்கூடாது. ஆமா, தவறுன் என்பதை தாண்டி ஒரு முதிர்ச்சி. இது அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் எடுத்த முடிவுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டுகின்ற இன்னைக்கு இருக்கிற முதிர்ச்சி வேறுபாடு இருக்குல்ல. ஒருத்தவங்க அப்படியே தேங்கி நின்னா தப்பு, காலத்துக்கு ஏற்ப மாறுறவங்க தான் நவீனமான மனிதர்கள் முன்னேறிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த முன்னேற்றத்தினுடைய வெளிப்பாடு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்களிப்போன்னு சொல்லுது. புதிய கல்விக் கொள்கையில தமிழ்நாட்டுக்கு விலக்களிப்போன்னு சொல்லுது. உங்களுக்கு வந்து பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை நாங்கள் வலியுறுத்துவோம்னு சொல்லுது. அப்ப இது எல்லாமே முதிர்ச்சியின் வெளிப்பாட நான் பாக்குறேன். இப்போ போதைப் பொருள் குறித்து தமிழக பாஜகவும் சரி, அகில இந்திய பாஜகவும் சரி, போதைப் பொருள் குறித்து தமிழ்நாட்டு மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு முதல்வர் கொடைக்கானல் போற அந்த பயணத்தில் கூட ஏர்போர்ட்ல பாஜக நிர்வாகி கஞ்சாவோடவே வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, குஜராத்தில் பல வருடங்களா ஆட்சியில் இருக்கிற பாஜக பல கோடி மதிப்புல வந்து போதைப் பொருள் கடத்தல வந்து சிக்கியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாக சொல்றதுதான் சார், இந்த பிஜேபின்றவங்க உண்மையிலேயே அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து மிக திறமைசாலிகள் இருந்தாலும் இந்த களத்தில் இருக்கவங்க பூரா பேர் காமெடி பீஸ். சரிங்களா? இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காக சும்மா நாட்டிக்கு வந்து கஞ்சா கட்சி, போதைப் பொருள் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதுக்கு மூஞ்சதுக்கு இப்ப எங்க வச்சுப்பாங்க? இப்போ அவங்க நான் ஏற்கனவே பதிவு பண்றோம், காங்கிரஸ் கட்சி முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இந்தியாவினுடைய போதை தலைநகரமாக செயல்படுறது குஜராத். அண்ட் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அத்தனை போதைப் பொருளும் அதானியினுடைய துறைமுகம் வழியா தான் உள்ள வருதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். புதுவிதமான பேர்லாம் வச்சு வராங்க. இன்னும் சொல்ல போனா போன வருஷமே 2023 ஆகஸ்ட் மாசமே 3000 கோடிக்கு மதிப்பான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதே குஜராத்ல முந்த்ரா துறைமுகத்துல. அப்போ நீங்க இந்தியாவின் தலைநகரமா குஜராத்தை வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுல போதைப் பொருள் வந்து உள்ள புழங்குது, இந்தியா முழுக்க புழங்குது. தமிழ்நாடு காவல்துறை கட்டுப்படுத்தி இருக்குது. ஆனா தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருது? தடுக்க வேண்டிய பொறுப்பு நார்காட்டிக்ஸ், போதைப் பொருள் தடுப்பு. அது ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லையில உட்காந்து தடுக்க தவறிட்டு காவல்துறை மேல பழிய போறதோ, தமிழ்நாடு அரசு மேல பழிய போறதோ என்ன விதத்துல ஒரு நியாயம் இது? அப்ப இது ஒரு காமெடியான அரசியல் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல என்னன்னா வெளிநாடு இருந்து வருது நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஃபேக்டரி வச்சிருக்காங்க. குஜராத்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. உள்ள ஃபேக்டரி வச்சு உள்ளே தயாரிக்கிறான். நீங்க அந்த நேத்து செய்திகள் வந்தது பாத்தீங்கன்னா அழகா லேபிள் பண்ணிருக்காங்க சார். பூஸ்ட் பேக்கெட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பூஸ்ட் காம்ப்ளான் பேக்கெட் மாதிரி இருக்குது. எம்ஆர்பி ரேட் மட்டும் தான் போடல, ஜிஎஸ்டி கூட போடுறாங்க போல முடிஞ்சா. போதைக்கு ஜிஎஸ்டி மட்டும் எடுத்துறாங்க குஜராத்ல. அந்த அளவுக்கு தெளிவா பிசினஸ் பண்றாங்க. அதாவது இவர்களுக்கு இந்த மாதிரி நேர்மை அரசியலாம் என்ன தெரியாது. இவங்க ஒரு பக்கத்துல மாட்டு மாமிசம் கொண்டு போறவங்க அடிச்சு கொள்றாங்க. ஆனா அதிகமான மாட்டு மாமிசம் எக்ஸ்போர்ட் பண்றது குஜராத்ல இருந்து தான். போதை பொருள் கஞ்சான் பேசிருக்காங்க. ஆனா அதிகமா எங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது? குஜராத்ல இருந்து தான். இங்க வாய் தந்து பேசுங்க போனீங்க. அப்போ இது எல்லாமே அவருடைய தவறான அரசியல். இது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. வரக்கூடிய தேர்தலை பாடம் போகட்டும். இப்போ கர்நாடகாவில் வந்து பாஜகவுடைய ஒரு கரண்ட் எம்பி வேட்பாளராக இருக்காரு. அவர் பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்ப அநாகரிகமா நடந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு சப்போர்ட்டடா வந்து மோடி கூட பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கு எதிராக வந்து பிரியங்கா காந்தி
பெண்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பெல்லாம் பாஜக தராங்க, மோடி வந்து இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் பண்ண போயிருக்கான்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அங்க உண்மையிலுமே என்ன நடந்தது? இல்ல இப்ப என்னன்னா, அந்த வேட்பாளர் ரேவன் அவர் பேரு, எக்ஸ் பிரதமரோட முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன், அவர் வேட்பாளர். அவருக்கு பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ணலாம், சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவரு இன்னைக்கு தலைமறைவா இருக்காரு. அவர் ஜெர்மனி சென்றதாக தகவல் ஒன்றிய அரசுக்கு தெரியாம எப்படி தப்பிக்க முடியும்? சரிங்களா? இந்த குற்றச்சாட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிஜேபி சார்ந்த லோக்கல் தலைவர்கள் எல்லாருமே மோடி கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பென் டிரைவ் இருக்கு, இது மாதிரியான ஒரு வீடியோக்கள்லாம் பரவி உளவுத்துறையும் சொல்லியிருக்கு. தெரிஞ்சும் கூட நீங்க ஒருத்தர் வேட்பாளர் அறிவிக்கிறீங்க, அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு, வந்து இன்னைக்கு குற்றச்சாட்டு வந்து அவருக்கு பிரதமரும் பிரச்சாரம் பண்றாரு. இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு பரவும் பொழுது நீங்க அவரோட தப்பிக்க விட்டீங்க ஜெர்மனிக்கு. இப்ப பிரச்சனை இங்கதான், இந்தியாவில் உள்ள எல்லா அயோக்கிய பயல்களையும் எல்லா திருட்டு பயல்களையும் நீங்க வந்து அழகா பாஸ்போர்ட்டை கொடுத்து விசாவை கொடுத்து வெளிநாடு தப்பிச்சு போகணும் சொல்றது யாரு? அது நீங்க விஜய் மலையில இருந்து எடுப்பு நாம நிரவ் மோடியில இருந்து எல்லா முடியும் எடுப்போம் நாம இங்க. அப்ப அந்த அடிப்படையில நீங்க தான் இங்க குற்றவாளி ஆக்கப்பட வேண்டியவங்க. இன்னைக்கு அவன் A1னா இன்னைக்கு அந்த ரேவண்ணா A1னா அப்ப A2 யாரு? இந்த ஒன்றிய அரசு தான். தப்பிக்கிறது நீங்க தானே, பதில் சொல்லுங்க நீங்க. அப்ப கர்நாடகாவில் பிஜேபி மண்ணகவ போகுது. 28 தொகுதிகள்ல 28 தொகுதிகளும் பிஜேபி வராது. அதை பிரதமர் இவர் முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, சிவகுமாரே சொல்லியிருக்காரு, எங்களுடைய டார்கெட்டை நாங்களே முறியடிப்போம்னு சொல்லியிருக்காரு. அதனால நிச்சயமா உங்களுக்கு இந்த தேர்தல் வந்து வெற்றிக்கான தேர்தல் இந்தியா கூட்டணி. இவ்வளவு நேரம் அழகாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம் சார். மீண்டும் இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி.